ஜென்ரலாக வந்து டயட் எப்படி சாப்பிடணும்னா பிளேட் மெத்தட்னு ஒன்று இருக்கும். ஒரு பிளேட்டில் வந்து பாதி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட், கால் மீட்டு, கால் பாகம் ரைஸ் ஆர் வீட். எனி திங் ஒயிட் இஸ் பேட். சுகரு, க்ரீமு, மைதா, சால்ட்டு, எக்ஸஸ் சால்ட்டு, ஒயிட் ரைஸ் எல்லாமே வந்து வில் ப்ரீடிஸ்போஸ் அஸ் டு டயபெட்டிஸ் லேட்டர் ஆன். டைப் 2க்கு வந்து சிம்டம்ஸ் இருக்காது. 200 மேலே இருந்தேன்னா அது ஒரு விஷம்னு நான் சொன்னேன். அது வந்து எப்படி ஹார்ட்டில் உள்ள வெசலை பிளாக் பண்ணுமோ அதே மாதிரி காலுக்கு போகிற வெசலையும் ரத்த நாளத்தையும் பிளாக் பண்ணும். நம்ம அந்த கால் எடுத்தாகும். அந்த விரலையோ எங்கே அடப்பு இருக்கோ அது கீழே நம்ம எடுத்தாகணும். அது தவிர்க்கணும்னா சுகர் கண்ட்ரோலில் இருந்தோன்னா நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். சப்போஸிங் இல்லை நமக்கு தெரியாமல் 5 வருஷம் இருந்திருக்கு அதனால் பாதிப்பு இருக்குன்னா இதுக்கு மெடிசன் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி சுகர் வந்து இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கிட்னி டிசீஸ், கண் பார்வை, கால் புண்ணு, இதெல்லாமே வந்து சுகரோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான். வெஜிடபிள்ஸ் பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட் என்ன சாப்பிடணும்னா பூமிக்கு மேலே விளையிற காய்கறிகள் நிறைய சாப்பிடலாம். பூமிக்கு மேலே விளையிறது. கிழங்கு வகைகள் பூமி கீழே விளையிறது அளவாக சாப்பிடணும். உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறதும் ஸ்மோக் பண்ணுறது ஒன்று. கண்டினியூஸாக உட்காந்து வேலை பார்க்காம 1 hour பிரேக் விட்டு 1 hourக்கு ஒரு வாட்டி அப்படியே அட்லீஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு லேசாக வாக் பண்ணுறது தான் நல்லது. அவங்க இருக்கிற இடத்துல ரூம் பிள்ளை கூட வாக் பண்ணிக்கலாம். ஒரு பேஷண்ட்டை சைனாவில் டயபெட்டிஸ் ரிவர்சல் நடந்திருக்கு. டயபெட்டிக் டைப் 2 டயபெட்டிக் 50 வயசு ஆள் ஒருத்தருக்கு ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்து அவருக்கு இப்போ இன்சுலின் தேவையில்லை, மெடிசின்ஸும் இல்லாமல் நல்லா இருக்கார். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஹோப் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சுகர், ஒயிட் சுகர் எடுத்தால் வந்து டயபெட்டிஸ் வரும்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஒயிட்டில் இருக்கிற எல்லா கலர் ஃபுட்டும் வந்து லைக் மைதா மாவு, சாப்பாடு, வெள்ளை அரிசின்னு சொல்லுவாங்க, வெள்ளை அரிசி, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இந்த வெள்ளை க்ரீமு இதெல்லாம் சாப்பிட்டா வந்து ஒரு மாதம். கண்டிப்பாக நீங்கள் அது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அது ஏன்னா வந்து எனி திங் ஒயிட் இஸ் பேட். வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே வந்து அதிகமாக உட்கொள்றதுனால வந்து சுகர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி சுகரு, க்ரீமு, மைதா, சால்ட்டு, எக்ஸஸ் சால்ட்டு, ஒயிட் ரைஸ் எல்லாமே வந்து வில் ப்ரீடிஸ்போஸ் அஸ் டு டயபெட்டிஸ் லேட்டர் ஆன் இன் லைஃப். ஸோ வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து மற்றதை தவிர்க்கலைன்னாலும் மைதாவையும் ஒயிட் சுகரையும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. ஒயிட் சுகர் வந்து அட்லீஸ்ட் வீட்டில் தவிர்த்துக்கோங்க. வீட்டில் வந்து வேறு கல்கண்டோ, பனங்கல்கண்டோ, கருப்பட்டியோ யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இனிப்புக்கு. இல்லை, ஒருத்தருக்கு நான் ஒரு இதில் கேள்விப்பட்டேன், இட்லி தோசை சாப்பிட்றது ரெகுலராக சாப்பிட்டா கூட டயபெட்டிஸ் வந்துடும் அப்படின்னு. அரிசி தானே அதான். அதாவது எப்படின்னா பேஷண்ட் வந்து நம்ம டயட் அட்வைஸ் சொல்லும்போது அரிசி நிறைய, ரைஸ் நிறைய சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை டாக்டர் நான் டிஃபன் தான் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டிங்கன்னா இட்லி தோசைம்மா. இட்லி தோசை அரிசி அரைச்சி சாப்பிட்றது தானே. ஸோ அதில் வந்து அரிசியோட குவான்டிட்டியை வந்து நம்ம குறைக்கணும். பொதுவாக நம்ம வந்து சவுத் இண்டியன்ஸ் ஆர் பல்க் ஈட்டர்ஸ், நிறைய ரைஸ் சாப்பிடுவோம். கரெக்டாக இப்போ போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாம்பாருக்கு வந்து ரைஸ் வச்சு சாப்பிடுவோம், திருப்பி வத்த குழம்பு ரைஸ் வச்சு சாப்பிடுவோம், திருப்பி ரசம், தயிர், அப்படி எல்லாத்துக்குமே ரைஸ். பல்க் ஈட்டர்ஸ் நம்ம வந்து நிறைய பல்காக சாப்பிடும்போது வயிறு வீங்கும். வயிறு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சபிள் டிஷ்யூ. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது ஸ்ட்ரெச் தான் ஆகும். ஸோ வந்து அந்த பல்கை வந்து குறைக்கணும். அதுக்கு தான் ஜென்ரலாக வந்து டயட் எப்படி சாப்பிடணும்னா பிளேட் மெத்தட்னு ஒன்று இருக்கும். ஒரு பிளேட்டில் வந்து பாதிக்கு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், கால் பாகத்துக்கு மீட், அதாவது ஃபிஷ்ஷோ, சிக்கனோ, மட்டனோ, எனிதிங் எல்லாமே மீட் எடுத்துக்கலாம். கால் பாகம் அளவாக எடுத்துக்கலாம் மீட். கால் பாகத்துக்கு தான் ரைஸு, வீட்டு அந்த 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 அளவு இருக்கணும். ஆனால் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி பல்க் ஈட்டர்ஸ் தானே, ஃபுல்லாக ரைஸை வச்சு சாப்பிட்றோம் இல்லையா. இப்போது கோதுமை சாப்பிட்டா நம்ம வந்து டயபெட்டிஸ் வராமல் தடுக்க முடியுமா? இல்லை, எல்லாமே சுகர், அதாவது ரைஸு, கோதுமை எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டு தான். ரெண்டுமே கார்போஹைட்ரேட். அதோட கார்போஹைட்ரேட்டோட அளவு நம்ம குறைக்கணும். அதுக்கு இந்த ஈஸி மெத்தட் வந்து பிளேட் மெத்தட். பாதி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட், கால் மீட்டு, கால் பாகம் ரைஸ் ஆர் வீட். சரி. இப்போ டயபெட்டிஸ் வந்துட்டாலே மாரடைப்புக்கான காரணங்கள் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? 100% ட்ரூ. 100%. ஏன்னா வந்து டயபெட்டிஸ் வந்துட்டாலே ஒன்றா சேர்த்துக்கும். பிபி ஜாஸ்தியாயிரும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாயிரும். டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒரு ரீசனே வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லுவோம். உடல் பருமன், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்.
இதில் மெயினாக என்னென்னா இந்த இன்சுலின் ஹைப்பர் இன்சுலினிமியா சுகர் ஜாஸ்தியாக இன்சுலின் ஜாஸ்தி செக்ரேட் ஆகும். டைப் 2ல் வந்து செக்ரேட் ஆகும், சரியாக வேலை செய்யாது. இன்சுலின் லெவல் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் நம்ம ரத்த நாளங்கள் எல்லாத்தையும் பாதிக்கும். அது வந்து ஒரு ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ரத்த நாளங்கள் உடல் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால வந்து கொழுப்பு படியும், திடீர்னு அதை அடைச்சோன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ டயாபெட்டிஸ் வந்து இஸ் த நம்பர் 1 ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் அட்டாக். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. சரிங்க டாக்டர். அடுத்தது இன்னொரு முக்கியமான கொஸ்டின் டாக்டர். இப்போது சுகர் வந்தாலே ஒருத்தருக்கு வந்து புண்ணு வரும் அப்படின்றாங்க, அந்த புண்ணு ஆறாது அப்படின்றாங்க, ஆறதுக்கு இட் வில் டேக் சம் டைம் அப்படின்றாங்க, அது கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. அப்படிலாம் சொன்னாக்கா அதுக்கு முழுமையான தீர்வே இல்லையா டாக்டர்? அதுக்கு தான் வந்து நம்ம வந்து சுகர், அதாவது பொதுவாக டைப் 2 வந்து பெருசாக சிம்டம்ஸோட வரும். டைப் 1க்கு சிம்டம்ஸ் இருக்கும், நமக்கு தெரிஞ்சிடும். அந்த சின்ன வயசில் வந்து உடலில் எடை குறையும், அதிகமாக நீர் போகும், பசி ஜாஸ்தி எடுக்கும், திடீர்னு இன்சுலின் போடாதனால மயக்கமாகிடுவாங்க. ஸோ அது சிம்டம்ஸ் நிறைஞ்சது தான் டைப் 2க்கு வந்து சிம்டம்ஸ் தெரியாது, நமக்கு தெரியாமல். அதனால தான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆனுவலாக செக்அப் பண்ணிக்கணும். டைப் 2க்கு வந்து சிம்டம்ஸ் இருக்காது. 200 மேலே இருந்தேன்னா அது ஒரு விஷம்னு நான் சொன்னேன். அது வந்து எப்படி ஹார்ட்டில் உள்ள வெசலை பிளாக் பண்ணுமோ அதே மாதிரி காலுக்கு போகிற வெசலையும் ரத்த நாளத்தையும் பிளாக் பண்ணும். பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, பிளாக் பண்ணோன்னா அதுக்கு பிளாக்கை தாண்டி பிளட் போகாது, அதனால் அந்த டிஷ்யூ செத்துரும். அந்த டிஷ்யூ செத்துறதுனால தான் உங்களுக்கு வந்து புண்ணு வருது, இன்ஃபெக்ஷன் வருது. அது ஒன்ஸ் பிளாக் ஆனோன்னா கேங்க்ரீன் ஆனோன்னு இட்ஸ் அன் எமர்ஜென்சி. நம்ம அந்த கால் எடுத்தாகும், அந்த விரலையோ எங்கே அடப்பு இருக்கோ அது கீழே நம்ம எடுத்தாகணும். அது தவிர்க்கணும்னா ஒன்று சுகர் வராமல் பார்த்துக்கணும், சுகர் வந்துடுச்சுன்னா கட்டுப்பாடில் வச்சுருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரி புண்ணு வந்திருக்கிற ஒரு ஆள் சாதாரணமாக ஒரு சின்ன அறிகுறினா அப்போ அவங்க வந்து அடிபடாமல் பார்த்துக்கணுமா, இல்லை வந்து ஒருவேளை அடிபட்டுடுச்சு அப்படின்னாக்கா அது ஆடுறதுக்குரிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் உண்டா? ஆமாம், அதாவது வந்து பொதுவாக என்ன சொல்லுவோன்னா காலை கண்ணு மாதிரி பார்த்துங்க அப்படிமோ. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுகர் இருக்கிறதுனால இந்த ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் நல்லா இருக்காது, நரம்பையும் பாதிக்கும். நரம்பு பாதிக்கிறதுனால சொரணை இருக்காது. ஸோ வெறுங்காலோட நடந்தாங்கன்னா, சப்போஸ் ஒரு நெருப்பே இருக்குது, ஒருத்தர் சிகரெட் பட் இருக்குது, அதை மிதிச்சா தெரியாது அவங்களுக்கு. இப்போ தார் ரோட்டில் நடக்கிறாங்க, வெயில் காலத்தில் ஹீட் இருக்குது, அந்த ஹீட் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்கின் வந்து வில் பி டேமேஜ், அதனால் புண்ணு வரும். ஸோ காலை கண்ணு மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நல்ல கம்ஃபர்டபுள் ஸ்லிப்பர்ஸோ ஷூஸோ போடணும். ரெண்டாவது சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாலே இதெல்லாம் வராமல் தவிர்க்கிறது தான் பெஸ்ட்டு. வந்ததுக்கப்புறம் ஏர்லி ஒரு புண்ணு இருக்குது, சீக்கிரமாக பார்த்து ட்ரீட்மெண்ட் நடத்தினா அது குணப்படுத்திடலாம். முத்த விட்டால் தான் ப்ராப்ளமே. இப்போது இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறாங்க டாக்டர், டயபெட்டிஸ் வந்தவங்களும் சரி சுகர் வந்தவங்களும் சரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட தாம்பத்தியத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. அது உண்மையா டாக்டர்? உண்மைதான். அதான் எல்லாமே வந்து அந்த பிளட் வெசலில் பிளாக் பண்ணுறது தான். இப்போது ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை எப்படி வரும்னா, அந்த 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 உயிர் பகுதிக்கு வந்து ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக போகிறதுனால தான் விரைப்புத்தன்மை வரும். இது எப்படி ஹார்ட்டில் அடைக்குதோ, மூளையில் அடைக்குதோ, காலில் அடைக்குதோ, அதே மாதிரி அந்த பகுதிக்கும் ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா, ஃப்ரீயாக இல்லைன்னா விரைப்புத்தன்மை குறைஞ்சிரும். அதனால் வந்து தாம்பத்திய உறவில் பிரச்சனை வரும். சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோடு இருக்கவங்களுக்கு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் ஒரு மருத்துவராக, ஒரு டயபெட்டிஸ் மருத்துவராக சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவாக இருக்குது டாக்டர்? ஒன்று வந்து நம்ம சுகரை கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா, லெவலில் அளவோடு வச்சுருந்தோம்னா இதை தவிர்த்துக்கலாம். இது வந்து சுகர் கண்ட்ரோலில் இருந்தோன்னா நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். சப்போஸிங் இல்லை, நமக்கு தெரியாமல் 5 வருஷம் இருந்திருக்கு, அதனால் பாதிப்பு இருக்குன்னா இதுக்கு மெடிசன் இருக்குது. இது ஆண்மை கூட்டுறதுக்கு நான் மெடிசன் இருக்குது. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அது இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு சுகரை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மெடிசன் போட்டுக்கலாம். இன்னொரு தகவல் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். அதாவது இந்த டயபெட்டிஸ் சுகர் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் கூட வருது அப்படின்றாங்க டாக்டர். இது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா உண்மை. அதாவது வந்து எப்படின்னா, நீங்கள் இல்லை டாக்டர், நீங்கள் வந்து ஒன்றும் அது தொடர்பு நிறைய சொன்னீங்க, இது தொடர்பு பற்றி சொன்னீங்க, அது எல்லாத்துக்கும் இதுக்கும் ஒரு பிரெயினுக்கும் இதுக்கும் எப்படி டாக்டர் அது சம்மந்தமாக? பிரெயினுக்கும் ரத்த ஓட்டம் போகும் இல்லையா? சரி, எப்படி பிரெயினுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரெயின் அட்டாக். ஹார்ட்டுக்கு ரத்தம் போகிறது, ரத்த நாளத்தில் அடைப்பு ஏற்பட்டு மூடிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். மூளைக்கு எப்படின்னா 2 விதம். ஒன்று வந்து ப்ளீட் ஆகும், அது பெர்சன்டேஜ் கம்மி தான், 15 to 20%. 75 to 85% வந்து பிளாக்னால வரது தான். நான் சொல்கிறது மாதிரி சுகர் வந்து இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கிட்னி டிசீஸ்,
கண் பார்வை, கால் புண்ணு, இதெல்லாமே வந்து சுகரோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அதெல்லாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து கை கால் திடீர்னு மரத்து போகிறது, ம் நம்னஸ் இருக்குது, அந்த மாதிரி உணர்ச்சி எல்லாமே இருக்கிறது, ம் இது எல்லாமே வந்து டயபெட்டிஸோட சிண்ட்ரமா இருக்குமா இல்லை சுகரோட சிண்ட்ரமா இருக்குமா? அதான் நீங்கள் வந்து டயபெட்டிஸும் சுகரையும் பிரிக்க வேண்டாம். ஓகே. சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் வந்து சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து இது எல்லாமே கண்ட்ரோல் இல்லாமல் வரும். நரம்பு பாதிக்கும். சரி, நம்ம ரத்தம் வந்து உடம்பு ஃபுல்லாக ஓடுது இல்லையா, ஹார்ட் பம்ப் பண்ணும்போது உடம்பு ஃபுல்லாக போகும். அந்த ரத்தத்தில் வந்து சுகர் அளவுக்கு மேலே இருக்கும்போது எல்லா இடத்துக்கும் போகும், எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ நரம்புக்கும் போகும் இல்லையா, ஸோ அந்த நரம்பை பாதிச்சிடும். நரம்பை பாதிக்கிறதுனால ஒரு சிலருக்கு மரத்து போகலாம், ஒரு சிலருக்கு பாதம் எரிச்சல், கை கால் எரிச்சல்லாம் வரும். அது நரம்பு பாதிக்கிறதுனால சுகர், டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகர் நரம்பு பாதிக்கிறதுனால வருது. உண்ண வேண்டிய காய்கறிகள்னா என்னென்ன மாதிரியான காய்கறிகள், அதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் டாக்டர்? வெஜிடபிள்ஸ் பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன சாப்பிடணும்னா, பூமிக்கு மேலே விளையிற காய்கறிகள் நிறைய சாப்பிடலாம், நிறைய சாப்பிடணும். பூமிக்கு மேலே விளையிறது, கிழங்கு வகைகள் பூமி கீழே விளையிறது அளவாக சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிடலாம், தோல் உரித்து சிக்கன் சாப்பிடலாம், ஃபிஷ்ஷு குழம்புல போட்டு சாப்பிடலாம், மட்டன் கூடமே அளவாக சாப்பிடலாம். இது எல்லாமே அதாவது ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறது தான் பொதுவாக நமக்கு நல்லது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் B12ங்கிற விட்டமின் வந்து வெஜிடேரியன் சோர்ஸில் இருக்காது, நம்ம வந்து மீட் சாப்பிட்டா தான் அது கிடைக்கும். ஸோ அதையும் சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும். ரைஸ் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை கம்மி பண்ணி வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி பண்ணி மீட்டை அளவாக சாப்பிட்டோம்லே போதும். ரெண்டாவது எக்ஸசைஸ், நடக்கணும். நடைய விட்டுட்டோமே நம்ம, என்னைக்கு அந்த 100cc இந்த பைக் வந்ததோ அதோட நம்ம வந்து நடக்கிறத விட்டுட்டோம் இல்லையா. அப்போ உருளைக்கிழங்கு சாப்பிட்டா டயபெட்டிஸ் வருமா டாக்டர்? இல்லை இல்லை இல்லை, அளவாக சாப்பிடணும். சாப்பிட்றதுனால வராது, அதாவது வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அதனால் உடல் பருமன் வர்றதுனாலையும் வரும். வந்துடுச்சுன்னா கம்மி பண்ணிக்கணும். சுகர் டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா கிழங்கு வகைகள் கம்மி பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ டயபெட்டிஸ் வந்தாலே சில பேருக்கு வந்து உடனே வந்து கண் பார்வை பறி போகுதுன்னு சொல்கிறாங்க. உடனே இது வந்து டயபெட்டிஸ் வந்து அது நாள்பட்ட டயபெட்டிஸ் தான் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் கொண்டு வரும். அதான் இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால தான் வரும், டக்குன்னு வராது. ஆனால் அந்த 20 வருஷம் கழிச்சு டக்குன்னு வரும். ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், கண்ணுக்கு போகிற அதே மாதிரி அடைப்பு ஏற்பட்டோன்னா ரெட்டினாவுக்கு போகிற ரத்தம் கட்டாச்சுன்னா பார்வை இழக்கலாம். கிட்னி இப்போ போகிற பிளட் சப்ளை சரியாக இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் வரலாம். காலுக்கு போகிறது சரியாக இல்லைன்னா கால் புண்ணு வரலாம், ஆறாத புண்ணு வரலாம். ஸோ இது எல்லாமே நாள்பட்ட டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்னால வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ் தான். இப்போ டயபெட்டிஸ் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வெறும் அந்த கணையை மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்குமா, இல்லை லிவரும் அந்த மாதிரி இந்த நீங்கள் சொன்னீங்க எல்லா உறுப்புமே? லிவர் எப்படி பாதிக்கப்படும்னா, அந்த ஃபேட், அதாவது வந்து சுகர் வந்து எக்ஸஸ் ஆகணும். சுகர் டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் ஜாஸ்தி இருக்கும், இன்சுலின் சரியாக வேலை செய்யாதனால சுகர் வந்து எல்லா இடத்துக்கும் போகாது. இதனால என்ன ஆகும்னா ஃபேட் ரிலீஸ் ஆகும். அந்த ஃபேட் ரிலீஸ் ஆகி என்ன ஆகும், போய் லிவரில் போய் சேரும். ஸோ அது வந்து ஃபேட்டி லிவர்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். இப்போ பொதுவாக நம்ம சவுத் இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கேன் வேறு எதுக்காக அனுப்பினாலும் ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு வரும். பொதுவாக அதை வந்து இக்னோர் பண்ணுறாங்க. லிவரில் ஃபேட் சேர்ந்ததுனாலே பின்னாடி ப்ராப்ளம் வரும். அது இப்போது ஆக்சுவலாக நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். அது வந்து லிவர் ஃபெயிலியர் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி உடலில் உள்ள எல்லா பாகத்தையும் அன்கண்ட்ரோல் சுகர் டயபெட்டிஸ் பாதிக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வாழ்நாளில் வந்து எனக்கு டயபெட்டிஸே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, நீங்கள் சொல்கிற அந்த எல்லா விதத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க. லைக் உணவு பழக்கத்தை மாற்றிங்கன்னு சொன்னீங்க, எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ ஆனால் வந்து இப்போ இந்த கம்ப்யூட்டர் சைடு, இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தம் உட்காந்து இடத்துலேயே இந்த ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவு என்னவாக இருக்கும்? அதாவது அவங்களாம் வந்து சில பேர் எக்ஸசைஸ் பண்ண முடியாத நிலைமையில இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி ரொம்ப வந்து இன்டெலெக்சுவலாக அதில் திங்க் பண்ணி அவங்க உட்காந்து டைப் பண்ணிட்டு இருப்பாங்க, சில சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பட்ட ஆட்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி? இல்லை, அதாவது வந்து எக்ஸசைஸ் வந்து தவிர்க்க முடியாது. இப்போ பொதுவாக என்ன சொல்லுவோன்னா வந்து கண்டினியூஸாக உட்காராதீங்க. அதாவது சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங். அதாவது உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறதும் ஸ்மோக் பண்ணுறது ஒன்று, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் கண்டினியூஸாக உட்காந்து ஒர்க் பண்ணாமல் ஒரு 1 hour கழிச்சு ஒரு 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 2 minutes வாக் பண்ணுறது, ஒரு காஃப் மசிலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறது. ஏன்னா அந்த காஃப் மசில் நடக்கிறது ஏன் நடக்கணும்னா, அந்த காஃப் மசில் இந்த ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணுமோ
காலில் இருந்த ரத்தம் வந்து மேலே போகிறதுக்கு காஃப் மசில் பம்ப் பண்ணும். அதனால தான் நடக்க சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து உடம்பு நல்லா இருந்தால் தானே வேலை செய்ய முடியும். அதனால் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக உட்காந்து வேலை பார்க்காம 1 hour பிரேக் விட்டு 1 hourக்கு ஒரு வாட்டி அப்படியே அட்லீஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு லேசாக வாக் பண்ணுறது தான் நல்லது. அவங்க இருக்கிற இடத்துல ரூம்குள்ளே கூட வாக் பண்ணிக்கலாம். சில பேர் டாக்டர் இப்போ இந்த டயபெட்டிஸ்க்கு வந்து மருந்து எடுக்கிறாங்க, சுகருக்கு மருந்து எடுக்கிறாங்க. அது லெவல் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா அது மருந்து விட்டுறது நல்லதா, இல்லை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணணுமா? இல்லை இல்லை இல்லை, அதாவது வந்து டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணணும். சுகர் வந்து டயபெட்டிஸ் வந்து ஒரு தீரா நோய் வந்ததுன்னா நம்ம லைஃப் லாங் மெடிகேஷன்ஸ் எடுக்கணும். டயட், எக்ஸசைஸ், மெடிசின்ஸு கண்ட்ரோல் ஆகலான்னா இன்சுலின், இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. நம்ம அது வந்து பீரியாடிக்காக செக் பண்ணணும். மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ செக் பண்ணும்போது அந்த சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம், டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசண்டாக வந்து சைனாவில் வந்து டயபெட்டிஸ்க்கு க்யூர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அது ரத்தத்தில் கலந்து அது போய் கணையத்தில் போய் பீட்டா செல்ஸாக மாறி அது இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு பேஷண்ட்டை வந்து டயபெட்டிஸ் ரிவர்ஸ், எல்லோரும் சொல்லுவாங்க டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு பேஷண்ட்டை சைனாவில் டயபெட்டிஸ் ரிவர்சல் நடந்திருக்கு. டைப் 2 டயபெட்டிக் 50 வயசு ஆள் ஒருத்தருக்கு ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்து அவருக்கு இப்போ இன்சுலினும் தேவையில்லை, மெடிசின்ஸும் இல்லாமல் நல்லா இருக்கார். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஹோப் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்னால் அது என்ன, அந்த மாதிரி தெரப்பினா எப்படி இருக்கு டாக்டர்? அது கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியும்? அது வந்து எப்படின்னா அது வந்து செல்லை கல்டிவேட் பண்ணி அதை நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய பிளட் செல்ஸே கொண்டு போய் கணையத்தில் சேர்த்து, நம்ம கணையத்தில் வந்து பீட்டா செல்ஸ் தான் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி பீட்டா செல்ஸ் ஆகி அது வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இன்சுலின் நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணி இன்சுலின் நார்மலாக வேலை செஞ்சேன்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வந்துடும். அப்படி தான் அது. சரி, இப்போது கருவிலே வந்து சில பேர் குழந்தைகளுக்கு டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சிடறாங்க, அப்படி கண்டறிகிறாங்க அப்படின்னாக்கா கருவிலே வந்து சரி பண்ண முடியுமா டயபெட்டிஸோ? முடியாது. அதுதான் இந்த சொல்கிறேன் இல்லையா, அது வந்து ஏர்லியாக வர்ற டயபெட்டிஸ் வந்து டைப் 1. இதில் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதை பற்றி நம்ம பேசலை. அதாவது கர்ப்பமாக இருக்க தாய்மார்களுக்கு வந்து சுகர் லெவல் ஜாஸ்தியாகி அது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அவங்களுக்கு வந்து குழந்தை வயிற்றில் இருக்கிற வரைக்கும் இருக்கும் இந்த சுகர் லெவல் ஹையாக, குழந்தை வெளியே வந்தோன்னே குறைஞ்சிரும். ஆனால் இவங்களுக்கு வந்து பின்னாடி டயபெட்டிஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அவங்க வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சுகர் செக் பண்ணி வருதான்னு பார்த்துக்கணும். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா குழந்தையோட அதாவது அம்மாவுக்கும் கெடுதல், குழந்தைக்கும் கெடுதல். குழந்தையோட சைஸ் பெருசாகிடும், டிஃபார்மிட்டியோட பிறக்கலாம், டெலிவரி டிஃபிகல்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ டாக்டர். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக அழகாக விளக்கமாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ சார், உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.